Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல மல்டிபிள் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் காப்பர் டேப்போட இருக்க ஒரு வாட்டர் டிஸ்பென்சர். இது டேப் வந்து காப்பர்ல கொடுத்திருக்கதால ரஸ்ட் ஆகுற ப்ராப்ளம் இருக்காது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வால்ல ஹேங் பண்ற மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹோல்டர் தான் இது. இதுல வந்து நல்லா வெயிட் தாங்குது. இது மல்டி பர்பஸாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க வந்து ஸ்லிங் பேக்ஸ் எல்லாம் கூட ஹேங் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிஷ்ஷோட ஷெல்ஸ் எல்லாம் எடுக்கிற ஒரு டூல் தான் அது. இது வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான் இது 500 ml. ஒரு மார்னிங் வந்து ஒரு அவுட்டிங் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வார்மாக ஊற்றினாலும் அதே மாதிரி 8 hours வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்குது. கூலிங்காக ஊற்றினாலுமே அந்த சில்னஸ் வந்து 8 hours வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது, இதில் ரீட்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரோட்டி பூரி மேக் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் வாங்கியிருந்தேன் உட்டனில். இதோட குவாலிட்டி வந்து ஓகே தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் சைஸ் வந்து ரொம்பவே வந்து சின்னதாக இருக்குது. 2 இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நான் ஆல்டர்னேட்டாக ஒன்று வாங்கியிருந்தேன். கெஸ்டெல்லாம் வந்தால் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய ரைஸ் ஸ்டீமர் பாட் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ பெருசாக ஒன்று இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இது செட்டோடு வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம வீட்டு மைதா எது வேணால் ஜெல்லிக்கிற ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜல்லடன்னு சொல்லலாம். இப்போ வந்து கையில் பண்ணாமல் இதில் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி பவுடர் வந்து வெளியில் ஸ்பில் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இந்த மாதிரி உள்ளனில் வந்து நிறைய வந்து பெட்ஷீட்ஸ் இப்போ ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்து இப்போது இந்த நியூ ஹவுஸில் வைக்கிறதுக்கு வந்துங்க எனக்கு அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இந்த கவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரே ரேக்கில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 வந்து வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இதே வந்து உங்களுக்கு லாங் கவுன்ஸ் கூட நீங்கள் அதில் போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டீனர் மாதிரி தான் அது. இதை வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சம்டைம் இதில் வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு குக்கரில் வந்து ரைஸ் மேலேயோ அந்த மாதிரியும் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் ஏதாவது வந்து ரைஸு தால் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாம்பார் வந்து நீங்கள் குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து புக்கடா போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஜாபு. பட் ஆனால் இந்த டூல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு 50 பொக்கடாஸ் வந்து அட் எ டைம் வந்து நீங்கள் கடாயில் போட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டே டு டே லைஃப்க்கு தேவையான ஒரு கேஸ் ஸ்டவ் லைட்டர் தான் அது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நான் சேம் இதே பிராண்ட் தான் வச்சுருந்தேன். அது ஆல்மோஸ்ட் எனக்கு 3 years கிட்ட வந்துச்சு. ஸோ அதே பிராண்ட்லேருந்து நான் இப்போ இன்னொரு லைட்டரும் வாங்கியிருந்தேன். இப்போ ஏன்னா 3 years ஆனதால் இப்போ தான் ஒரு மாதிரி ஆச்சுன்றதால குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. இதில் வந்து லென்த்தாக இருக்கிற லைட்டரும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நம்ம ஐஸ் க்யூப்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ட்ரே தான். இது கம்ப்ளீட்டாக சிலிக்கான் தான். இதில் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இது வாங்கினேன். அதே மாதிரி என்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறதும் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டாக இருக்கட்டும், இப்போலாம் வந்து ஐஸ் டீ எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து நான் ஜஸ்ட்டு அந்த ஒரு க்யூப் போட்டுட்டு குடிக்கிறதுக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கும். ஸோ அதில் நம்ம எடுக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸை விட நான் மோஸ்ட்லி வந்து பாப்பாவுக்கு வந்து சாக்லேட்ஸ்லாம் வந்து இப்போ வீட்டில் தான் மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கான ட்ரே இருக்குது. அதில் போட்டு பண்ணும்போது நம்ம எடுத்து வைக்கிறதுக்குமே ஃப்ரிட்ஜில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே மாதிரி திருப்ப எடுக்கிறதுக்கும் வந்து அதில் வந்து கஷ்டமாக இருக்கும். பட் இதில் வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரி. இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸ் லிட்டோட வர ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் அது. இது பாப்பாக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு ட்ரெண்டியாகவும் இருக்கணும், அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மல்டிபிள் ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கும்போது ஒரே பாக்ஸில் கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. இது வந்து இண்டாலியமில் நான் ரொம்ப டேஸாக யூஸ் பண்ணுற ஒரு இட்லி பிளேட் தான் அது. யூஸ்வலாக இப்போது அந்த கெஸ்ட் நிறைய வரதால நான் இந்த மாதிரி நிறைய இட்லி பிளேட்ஸ் மட்டும் தான் நான் வந்து வாங்கி வச்சுக்கிறேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு நைஃப் தான். இது எங்கள் அண்ணிக்கிட்ட தான் நான் பார்த்துருந்தேன். எனக்கு வந்து பர்சனலாக இந்த கலர் பிடிச்சிருந்ததுன்றதால மல்டி கலரில் இருக்க நைஃப் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது வாங்கியிருந்தேன். பட் சூப்பர் ஷார்ப்பாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.